பாலையா என்றாலே ஃபுல் பாசிட்டிவிட்டி தான் என்று வீடியோவில் தோன்றி சூப்பர் ஸ்டார் உதிர்த்த வார்த்தைகள். బాలయ్య అంటే పాజిటివిటీ అండి, నెగటివిటీ ఆయన దగ్గర కొత్త కూడా ఉండదు. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பாலையா கொடுத்த ஹார்ட்ஃபெல்ட் ரியாக்ஷன். ஐ லவ் யூ பாலையா, தேங்க்யூ. தெலுங்கு திரைப்பட உலகில் தனித்துவமான இடத்தை பெற்றிருக்கும் நடிகர் நந்தமூரி பாலகிருஷ்ணா தனது சினிமா பயணத்தில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். சமீபத்தில் சிறந்த தெலுங்கு படத்திற்கான விருதை பாலகிருஷ்ணாவின் பகவந்த் கேசரி திரைப்படம் வென்றது. மத்திய அரசின் பத்மபூஷன் விருதை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் பாலையாவை போல இந்த ஆண்டு சினிமாவில் தனது 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் ரஜினி பாலையாவிற்கு வாழ்த்து தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் பாலையாவின் வசனங்களை பேசி காட்டி தெலுங்கில் பேசியிருக்கும் ரஜினி, பாலகிருஷ்ணா பேசும் பஞ்சு வசனங்களை அவர் தவிர வேறு யார் பேசினாலும் சிறப்பாக இருக்காது. பாலையா என்றாலே பாசிட்டிவிட்டி தான், நெகட்டிவிட்டி என்பதே அவரிடம் கொஞ்சம் கூட இருக்காது. அவர் எங்கு இருந்தாலும் மகிழ்ச்சியும் சிரிப்புமே இருக்கும். அவருக்கு போட்டி அவர்தான். பாலையா படம் நன்றாக ஓடுகிறது என்றால் அவரது ரசிகர்கள் மட்டுமல்ல, அனைத்து நடிகர்களின் ரசிகர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். அதுவே அவரது பலம். இப்போது சினிமா துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். இதே பாசிட்டிவிட்டியுடன் சினிமா துறையில் பணியாற்றி 75 ஆண்டுகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று பேசியிருக்கிறார். అందరికీ నమస్కారం. ఫ్లూటు జింక ముందు పూలు, సింగ ముందు కాదు, కత్తితో కాదురా కట్టి చూపుతో చంపేస్తా. ఇలాంటి పంచలాగా ఓన్లీ బాలయ్య గారు చెప్తేనే బాగుంటుంది, కానీ వేరెవరు చెప్తే బాగుండదు. బాలయ్య అంటే పాజిటివిటీ అండి, నెగిటివిటీ ఆయన దగ్గర కొత్త కూడా ఉండదు. ఆయన ఎక్కడుంటారో అక్కడ ఆ సంతోషం, ఆ నవ్వు, ఆ పాజిటివిటీ ఉంటుంది. ఆయనకు పోటీ ఆయనే, మీరు ఎవ్వరూ లేరు. బాలయ్య గారి పిక్చర్ బాగా ఆడుతుందంటే ఆయన అభిమానులు మాత్రం కాదు, అందరు ఆర్టిస్ట్ అభిమానులు సంతోషపడతారు. అది ఆయన స్ట్రెంత్. ఇప్పుడు ఆయన వచ్చి సినిమా ఇండస్ట్రీలో 50 years కంప్లీట్ చేస్తుంటారు. దానికి నా అభినందనలు. ఆయన వచ్చి ఇంకా సినిమా ఇండస్ట్రీలో ఇలాగే యాక్ట్ చేస్తూ పాజిటివిటీ స్ప్రెడ్ చేస్తూ సంతోషంగా 75 years కంప్లీట్ చేయాలని ఆ దేవుడితో ప్రార్థిస్తాను. ఐ లవ్ యూ బాలయ్య, థ్యాంక్ యూ.